திருவள்ளூர் அருகே பெரியபாளையத்தில் உள்ள ஆலையில் மீண்டும் அமோனியா வாயு கசிவு ஏற்பட்டிருக்கிறது. அமோனியாவை அகற்றும் பணி நடைபெற்று வரும் நிலையில் மீண்டும் கசிவு ஏற்பட்டதாக தகவல் வெளியாகியுள்ளது. லேசான கசிவு உடனடியாக கட்டுப்படுத்தப்பட்டதாக திருவள்ளூர் மாவட்ட ஆட்சியர் கவிதா விளக்கம் அளித்திருக்கிறார். இன்று காலையில துவங்கி அமோனியாவை பாதுகாப்பான முறையில் அகற்றும் பணி நடைபெற்று வருகிறது. இப்போ கிட்டத்தட்ட ஒரு 1-1.5 மணி நேரமா போயிட்டு இருக்கு. இனிஷியலா மட்டும் லைட்டா ஒரு லீக் இருந்தது, அரெஸ்ட் பண்ணிட்டு ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. இப்போ எந்த பிரச்சனையும் இல்லாம ஃப்ரீயா எடுத்துட்டு இருக்காங்க. அது தொடர்ந்து இங்க நம்மளுடைய ஹெல்த், ஆம்புலன்ஸ், ஃபயர் சர்வீஸ் எல்லாருமே வாட்ச்ல இருக்காங்க. ஆப்ரேஷன்ஸ் நல்ல முறையில போயிட்டு இருக்கு. அங்க உள்ளர ஹாட் ஜோன், வார்ம் ஜோன் அண்ட் கோல்டு ஜோன் 3 ஜோனா பிரிச்சிருக்கோம். வித்தின் 30 மீட்டர் வந்து ஹாட் ஜோன். அங்க ஒன்லி எக்ஸ்பர்ட் டீம், அந்த மெம்பர்ஸ் மட்டும் உள்ளர இருந்து ஒர்க் பண்றாங்க. அவங்க அந்த SCBA அப்படிங்கிற ஒரு சூட் போட்டுட்டு அமோனியா மாஸ்க் போட்டுட்டு ஒர்க் பண்ணுவாங்க. வெளியே இருக்க வார்ம் ஜோன்லையும் எமர்ஜென்சிக்கு ஆம்புலன்ஸ், ஃபயர் சர்வீஸ் மட்டும் அங்க இருக்கு. அவங்களும் அமோனியா மாஸ்க் போட்டுட்டு வெயிட் பண்ணுவாங்க. NDRFும் SCBA சூட்டோட இருப்பாங்க. உள்ளர இருக்கவங்களுக்கு ஏதாவது எமர்ஜென்சினா NDRF போய் ரெஸ்க்யூ பண்ணி ஆம்புலன்ஸ்ல மூவ் பண்ற மாதிரி வச்சிருக்கோம். பிளஸ் ஃபயரும் SCBA சூட்டோட இருக்காங்க. உள்ளர ஏதாவது லீக்கேஜஸ் இருந்துச்சுன்னா ஃபயர் பண்றது, இதுக்கு வாட்டர் ஸ்ப்ரே பண்றதுக்கு அவங்க நடவடிக்கை எடுப்பாங்க. இல்ல, அது நம்ம அப்படி சொல்ல முடியாது. அது மானிட்டரிங் பண்ண முடியாது. ஃபுல்லா எடுத்து முடிச்சதுக்கு அப்புறம் நம்ம கம்ப்ளீட் ஆயிடுச்சுன்னு நம்ம சொல்லுவோம். இல்ல ரொம்ப மைனர் லீக்கேஜ்னு சொன்னாங்க. அதை நம்ம சொல்லிக்க கூடாதுன்னு நினைக்கிறேன். டிராபிக் இன்னைக்கு ஃபுல்லாவே க்ளோஸ் பண்ணி தான் வைக்கிறோம். இன்னைக்கு ஈவினிங் 5 o'clock வரைக்குமே, முடியற வரைக்குமே க்ளோஸ் பண்றோம். நாளைக்கு மார்னிங் வந்து இந்த இதோடைய ப்ரொசீஜரோடைய இன்டென்சிட்டியை பொறுத்து ஓபன் பண்றதுக்கு நைட்டு முடிவு எடுப்போம். அது சொல்லிடுவோம் உங்களுக்கு தகவல். பட் அது நம்ம இங்க இருக்கிற உள்ளர இருக்க எக்ஸ்பர்ட் மெம்பர்ஸோட ஒப்பீனியன் வாங்கிட்டு தான் நம்ம அது பண்ணுவோம். இது முக்கால்வாசி எடுத்துட்டோம், எதுவும் இஷ்யூஸ் இல்லை அப்படின்னா ஓப்பன் பண்ணி விடுவோம். இல்லைன்னா அங்க டிராஃபிக்கு கொஞ்சம் மேனேஜ் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். முழுமையா எடுத்துட்டு டெம்பரரியா சீல் பண்ணுவோம். ஃபர்தரா வந்து டிஷ் அண்ட் அதர் டீம்ஸ் வந்து இன்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க. கோர்ட் கேசஸ் இருக்கு. அந்த ப்ரொசீஜர்ஸ்லாம் முடிஞ்சிட்டு ஃபைனல் ஆக்ஷன். தேங்க்யூ. அமோனியா வாயுவை அகற்றும் பணியில் ஈடுபட்ட போது லேசான கசிவு ஏற்பட்டதாகவும் மக்கள் அச்சப்பட வேண்டாம் என்றும் ஆட்சியர் கவிதா விளக்கம் கொடுத்துள்ளார்.